வணக்கம் நண்பர்களே. தினம் ஒரு குழம்பு, தினம் ஒரு டிஃபன், விதவிதமாய் சட்டினி என்று உங்கள் எல்லோரிடமும் சொல்லியிருந்தேன். தினமும் போடுகிறேன் என்று. தினமும் போட முடியவில்லை என்றாலும் வாரத்தில் 2-3 நாட்கள் போட்டு விடுகிறேன். இன்று டிஃபன் ஐட்டங்களை பார்ப்போமா? தினம் இட்லி, தோசை, அதை தவிர்த்து மற்ற பலகாரங்கள், மற்ற டிஃபன் வகைகளை சொல்கிறேன். சேமியா கிச்சடி, மசாலா சப்பாத்தி, வெஜிடபிள் கிச்சடி, அடை, அவியல் மற்றும் அடைக்கு வெண்ணெய், நாட்டு சர்க்கரை வைத்தும் சாப்பிடுவார்கள். பெசரட்டு என்று பாசிப்பயரில் செய்யும் ஒரு டிஃபன், கோதுமை தோசை, மைதா தோசை, இதெல்லாம் வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் நல்லா வர மாதிரி சொல்லித்தரேன். பிடிச்சவங்க எடுத்துக்கங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறவங்க கடந்து போயிடுங்க, பரவாயில்ல. சேமியா கிச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 2 பேருக்கு உள்ளது அளவுக்கு, ஒரு பெரிய வெங்காயம்னா 1 போதும், சின்னதாக இருந்தால் 2, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பொடியானா முட்டைக்கெல்லாம் வெட்டுறோம்ல கட்டமாக, அந்த மாதிரி இல்லை, ஸ்லைஸ் அது மாதிரி நைஸாக வெட்டிக்கோங்க. அதில் அதை வெட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த சேமியான்னு தான் போட்டிருப்பாங்க பாக்கெட்டில், இருந்தாலும் கொஞ்சம் பெரிய கடாயை வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, பிடிச்சவங்க கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து, கருவேப்பிலை போட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு அந்த சேமியாவுக்கு மட்டும் நம்ம அளந்து தண்ணி ஊற்ற முடியாது. அதனால் நம்ம கை பழக்கம்தான் வரணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு அழாக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க தண்ணியிலையே. மூடி வச்சுட்டு தண்ணி கொதித்த உடனே சேமியாவை போட்டு சிம்மில் வச்சு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். அப்போது அது உங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா இல்லை ஊற்றுனதே போதுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்காது. அதை பார்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா, சாஃப்டாக வரணுன்னா அது மாதிரி ஊற்றிட்டு மறுபடியும் கிளறி விட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு மூடி வைங்க. நெய் பிடிக்கிறவங்க நெய் மேலாப்பில் ஊற்றி விடுங்க. மெதுவாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் திறந்து பாருங்கள். இதை கிச்சடியாக பண்ணணுன்னா, இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தோட ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை ஆட் பண்ணிக்கணும். நம்ம தாளித்து வெங்காயம் வதக்குறோம்ல, அப்போ அதை போடணும். அதையும் போட்டு வதக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் அது கிச்சடி ஆகிடும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான். கிச்சடின்னா ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ரவை உப்புமாவை செய்யாமல் ரவை வெஜிடபிள் கிச்சடின்னு பண்ணலாம். அதுக்கு பச்சை பட்டாணி, ஒரு கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை குக்கரில் கூட தாளித்து விடலாம், இல்லை கடாயில் கூட பண்ணலாம். பட்டாணி நல்லா ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் அப்படியே வெந்துடும், இல்லைன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வைக்கணும். இதே மாதிரி தான் கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு, காய்கறிகளை போட்டு நல்லா கொஞ்சம் அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மூடி வைங்க. அது வேகட்டும். இந்த பக்கமாக ரவையை வறுத்து வச்சுக்கோங்க. ரவையை வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வைங்க. அதை காய்கறி எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு கிளாஸ் ரவைக்கு 2.5 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி அளந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாத்தையுமே சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து மலர்ந்து வரும். சீக்கிரம் வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோன்னா அது சரியாக வராது. ரொம்ப சிம்மாக இருந்தாலும் உங்களுக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். கிளறி விடுங்க.
எண்ணெயோ மேலே கொஞ்சம் தேவைன்னா ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வெஜிடபிள் கிச்சடி. அதுக்கப்புறம் மசாலா சப்பாத்தி பண்ணலாம். மசாலா சப்பாத்தி நார்த் இண்டியன்ஸு விதவிதமாக செய்வாங்க. மேத்திக்காய் ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வெந்தயக்கீரை போட்டு செய்வாங்க. அப்புறம் ஆலு சப்பாத்தி சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே மெத்தடு தான். அவங்க நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, நைட்டு அவங்க 3 வேளையும் ரொட்டி தானே அதிகமாக சாப்பிடுவாங்க. எப்போ மாவு பிசைஞ்சாலும் ஒரு உருண்டை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. மறுநாள் மாவு போடும்போது அந்த உருண்டை எடுத்து சேர்த்து பிசைஞ்சிக்குவாங்க. நம்ம அப்படி செய்கிறதில்ல. அதாவது அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, மாவு புளிச்சிருக்கணும் கொஞ்சம், ஒரு 15 நிமிஷமாவது. அதுக்காக அவங்க அந்த மாதிரி எடுப்பாங்க. நம்ம வந்து மாவு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா அதே எஃபெக்ட்டு தான் இருக்கும். ஆலு சப்பாத்தின்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மாவு பிசையும் போல் சேர்த்து பிசைஞ்சு உப்பு, அதோட கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சுட்டு எப்போவுமே சப்பாத்தி சுடும் போல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எண்ணெயை ஊற்றிடக்கூடாது. 3/4 பதம் வெந்துட்ட அப்புறம் தான் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயோ நெய்யோ 2 பக்கம் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். மேத்திக்காய் சப்பாத்தின்னா வெந்தயக்கீரையை வாங்கி பொடியாக நறுக்கி அலசிட்டு அதையும் மாவோடு சேர்த்து பிசைவாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன காய்கறி, என்ன சொல்கிறது, முருங்கைக்கீரை, வேறு ஏதாவது கீரை, இதெல்லாம் போட்டு செய்யலாம். சில பேர் பீட்ரூட்டு, கேரட் இதெல்லாம் தனித்தனியாக ஜூஸ் எடுத்து அதை தனித்தனியாக பிசைஞ்சு அப்புறம் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சு தேய்ச்சி ரவுண்டாக கட் பண்ணி 3 கலர் வர மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பிள்ளைங்க பிடிக்காத பிள்ளைங்க கூட ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அடை வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நைட்டு மறக்காமல் ஊற வச்சிடணும். இது கடலைப்பருப்பு ஒரு அழாக்கு, 1/4 அழாக்கு உளுந்தம்பருப்பு, 1/4 அழாக்கு துவரம்பருப்பு, 3ஐயும் ஊற வச்சுருங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் ரவை பதத்துக்கு அதை மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அரைக்கும் போதில் ஒரு வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போடணும். வெங்காயம் பொடியாக வெட்டி அதில் போடலாம். தேங்காய் வேணும்னு ஆசைப்படுறவங்க தேங்காய் போடலாம். தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டு எல்லாத்தையும் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் கொஞ்சம் தடியாக ஊற்றணும். தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடியாக ஊற்றி ஓரத்தில் எண்ணெயை விட்டு மூடி வச்சு வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவியல்ங்கிறது தொட்டுக்கிறதுக்கு செய்வாங்க. எல்லா காய்கறிகள்லேயும் ஒன்று போட்டு உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய், சௌ பீன்ஸு, இந்த மாதிரி காய்கறிகள் ஏதோ இருக்கிற காய்கறிகள் ஒரு 4-5 போட்டு பொடியாக நறுக்கிட்டு எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய் போடுவாங்க அவியலுக்கு. தேங்காய் எண்ணெயில் வெங்காயம் இதெல்லாம் வதக்கி காய்கறியெல்லாம் வதக்கி ஒரு விசில் 2 விசில் விடுங்க. சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காயும் கொஞ்சம் சோம்பும் அரைச்சி அதில் போட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டு இறக்கணும். தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது, அளவாக கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. இது அவியலுக்கு மேட்சாக இருக்கும். இது சில பேருக்கு வந்து அடை அவியலோட வெண்ணெயும் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெண்ணெய் ஒரு கிண்ணத்துலேயும் நாட்டு சர்க்கரை ஒன்று கிண்ணத்துலேயும் வச்சுட்டு அடையை சுட்டுட்டு வெண்ணெய் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை மேலே தூவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இனிப்பு பிடிக்காதவங்க இந்த மாதிரி அவியல் வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பெசரட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து ஆந்திராக்காரங்க அதிகமாக செய்வாங்க. பாசி பயறு இல்லை, பச்சை கலரில் இருக்கும் பாசி பயறு, அது போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு, இல்லை காலையில் கூட கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சா ஊற வச்சுட்டு ஒரு 1 hour 2 hours ஊறினாலே கூட போதும் தான். அதை வரமிளகா, தேங்காய், சீரகம்,
இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் போட்டுட்டு சுட வேண்டியது தான். அதுக்கு தேங்காய் சட்னி மேட்சாக இருக்கும். தேங்காய் சட்னி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெசரட்டு இப்படி தான். அப்புறம் பொங்கல் எல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், அது சொல்லணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கோதுமை தோசை, மைதா தோசை இதெல்லாம் வலிக்குன்னு இருக்குன்னு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், கோதுமை மாவு ஒரு அழகு எடுத்துக்கிங்கன்னா ஒரு 1/4 அழகு அரிசி மாவு அதில் கலந்துக்கோங்க, இல்லை ரவை கலந்துக்கோங்க. உப்பு, கொஞ்சம் சீரகத்தை கையால் தேய்ச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிட்டு அதில் போடுங்க. உப்பு போட்டு கலக்கி வைங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை கிள்ளி போடுங்க. கொத்தமல்லி இருந்தாலும் கூட பொடியாக கட் பண்ணி போடலாம். கோதுமை தோசை இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு கலக்கிறதுனால ரொம்ப கொலன்னு வராது. அளவாக ஊற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்னதாக ஊற்றுங்க, அப்புறம் கொஞ்சம் பெருசாக ஊற்றுங்க. இதே மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி எது வேணாலும் பண்ணலாம். மைதா மாவு தோசையும் என் பையன் வந்தால் மைதா தோசையும் பொரிச்சு கொட்டின சட்னின்னு எங்கள் பக்கம் சொல்லுவோம். அது ரொம்ப சிம்பிளான சட்னி தான். அது அப்புறம் சொல்கிறேன். மைதா மாவில் அந்த அரிசி மாவு கலந்து தோசை சுட்டோம்னா ரொம்ப வலிக்குன்னே வராது. நடுவில் ஓட்டையாக, அதாவது வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரணும். நம்ம இட்லி தோசைக்கு நடுவில் ஊற்றி வெளியில் ரவுண்டு பண்ணுவோம். மைதா மட்டும் கொஞ்சம் பள்ளமான தோசைக்கல்லாக இருந்தால் பெஸ்ட்டு. வெளி சுற்று உள்ளே கொண்டு நிறுத்தணும். அப்போ அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றினோன்னே நல்ல மொறுமொறுப்பாக திருப்பி போடுறதுக்கும் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே நாளில் எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது. எனக்கு கூட ஃபஸ்ட்லலாம் ஒன்றுமே தெரியாது. நாளாக ஒன்றா நம்மளாக கற்றுக்கிறது தான். இன்றைக்கி இப்படி செஞ்சு பார்ப்போம், நாளைக்கு அப்படி செஞ்சு பார்ப்போம், அப்போ நல்லா வருதா, இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனால் எங்கே வருது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே எல்லாம் வரும். நம்ம பிறக்கையில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வரும். ஒன்றா கற்றுக்கிறது தானே, இல்லைங்களா? அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் சேமியா கிச்சடி, மசாலா சப்பாத்தி சொல்லிட்டேன், வெஜிடபிள் கிச்சடி சொல்லிட்டேன், அடை அவையல் சொல்லிட்டேன், பெசரட்டு, கோதுமை தோசை, மைதா தோசை, இட்லி தோசை இல்லாமல் இத்தனை டைப் இருக்குது. உங்கள் வசதிக்கு எது தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சட்னிங்க தக்காளி சட்னி எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிமிஷம். வெங்காய கோஸுன்னு ஒன்று அம்மா செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய், தக்காளிலாம் சேர்க்க மாட்டாங்க. அதை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 சோம்பு போட்டு தாளித்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவாங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கத எடுத்து அதில் கொட்டி நல்லா கொதிக்க விடணும். இது வெங்காய கோஸுன்னு சொல்லுவாங்க. நல்லா கொதித்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் கடலை மாவு இல்லை சோள மாவு ஏதாவது கலந்து அப்படியே கொஞ்சம் தொட்டுக்கிற இதுக்கு பண்ணுங்க. அப்போ அந்த சட்னி இட்லி, தோசை, வேறு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று செய்வோம். அது என்னென்னா வெங்காயம், தக்காளி, ஒரு 2 இல்லை 3 கத்திரிக்காய் பொடியான கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும், கொஞ்சம் நிறையா. அது போட்டு கடுகு வெடிச்சிட்டு உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வந்தவுடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியை ஃபஸ்ட்டு போட வேண்டாம். வெங்காயம் வதங்கிட்ட அப்புறம் தக்காளி போடுங்க. போட்டு நல்லா வதங்குங்க. அப்புறம் கத்திரிக்காய் போடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மூடி வைங்க. மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துருங்க. தேவையான அளவுக்கு பதமாக பார்த்து சட்னி ஊற்றுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கத்திரிக்காய் சட்னி. இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசை நல்லாயிருக்கும்.
கதம்ப சட்னின்னு ஒன்று சொல்லுவோம். அது என்னென்னா வீட்டில் மிச்சம் மீதம் இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு எல்லாம் இருக்கிற ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, வெங்காயம், நம்ம பீன்ஸு எது இருக்குதோ அதுக்குன்னு பீட்ரூட்டு, வாழைத்தண்டு அந்த மாதிரி முருங்கைக்காய் அதெல்லாம் போடாதீங்க. இந்த காய்கறிகளை வதக்கிற மாதிரி காய்கறிகளை போட்டு இதே மாதிரி தான் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வதக்கிட்டு அரைச்சிட வேண்டியது தான். எந்த காய் போட்டிருக்கோம், பிள்ளைங்க சாப்பிட மாட்றாங்க, இப்போ என்ன காய் போட்டிருக்கோன்னே அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் உள்ளே போயிடும், எல்லா விட்டமினும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்யுங்க. கதம்ப சட்னி, பூண்டு மிளகாய் சட்னி, அது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுப்பே பற்ற வைக்க வேண்டாம், வெறும் மிளகாத்தூள், உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்பூனில் கலக்கி விடுங்க. முன்னெல்லாம் அம்மியில் அரைப்பாங்க, இப்போ மிக்சிலெலாம் அரைச்சா அந்த டேஸ்ட் மாறிடுது. நல்லா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டிட்டு அதில் போட்டுருங்க. போட்டு அது மூழ்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற அளவுக்கு கிண்டிட்டிங்கன்னா அது நல்ல காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் என் தம்பிங்கெல்லாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அந்த சட்னி நான் பண்ணேன்னா. இது பூண்டு சட்னி. அப்புறமா இட்லி சாம்பார். இட்லி சாம்பார் நீங்கள் நம்ம துவரம் பருப்பில் சாம்பார் வைக்கிற மாதிரி இல்லாமல் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைங்க. தண்ணியாக வைங்க, புளி ஊற்றாதீங்க. அதுக்கு பதிலாக தக்காளி குக்கர்லேயே ஏற்றிடுங்க. பாசிப்பருப்பு முதல்ல கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க, குழ குழன்னு இருக்கும் இல்லைன்னா. வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஒன்றா ஏற்றிட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டுட்டு அப்புறம் தாளித்து கொட்டிவிடுங்க. தண்ணியாக இருக்கணும். இது இட்லி சாம்பார். புளி ஊற்றினா அது நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கிற மாதிரி சாம்பார் ஆகிடும். மிச்சம் இருந்தால் நைட்டுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பொரிச்சு கொட்டின சட்னின்னு சொன்னேன் இல்லையா, அது ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பொடியாக வெட்டி மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் அதில் கலந்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த கிண்ணம் வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி கொட்டினது அந்த கிண்ணத்தில் இந்த தாளிச்சதை கொட்டணும். இதை எடுத்து கடாயில் கொட்டக்கூடாது. அதை தாளித்து இதில் கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சிடும். கொஞ்ச நேரம் கழித்து கிண்டி விட்டுட்டு உப்பு பார்த்து அப்படியே சாப்பிட்லாம். இன்ஸ்டன்ட் சட்னி 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக செய்கிறது. இன்றைக்கி டிஃபனும் சட்னியும் சொல்லியிருக்கிறேன். மெதுவாக வீடியோ ஓட விட்டு வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒன்று செய்யுங்க. அப்புறமா குழம்பு வகை, அப்புறம் வெஜிடபிள் குழம்பு வகைகள், அப்புறம் நான்வெஜ் குழம்பு வகைகள், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, லேடிஸ்க்கு தான் ரொம்ப தேவைப்படுற விஷயங்கள். அதனால் என்னோடய சகோதரிகள்லாம் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எது நல்லா இருந்தது, எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு. இன்னும் ஞாபகம் வர வர இன்னும் நிறைய ஐட்டம் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.